ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி பற்றி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிಗೆ முதலாவது அடையாளம் பணிவு. பணிவிலே முதலாவத்தது எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, இங்கே துன்பம் தான் இருக்குது, இங்கே நான் நிறைய அடி வாங்கினேன், பகவானே இனி உன் பாதத்தில் வரணும் ஆசை, இந்த பாவம் இருக்கணும். இது பணிவு. ரெண்டாவது பணிவு நம்ம நேற்று பார்த்தோம், படிப்புக்கு உள்ள அகங்காரம் இருக்கக்கூடாது. இங்கே இந்த பதவி படிப்பு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மூணாவது கீர்த்தனத்தில் போயிட்டு இருக்கோம். ಯೌವನೆ ಜಖನ ಧನ ಉಪಾರ್ಜನೆ ಐನು ವಿಪುಲ ಕಾಮಿ ಧರ್ಮ ಸ್ಮರ್ಯ ಗೃಹಿಣಿರ ಕರ ಧರಿನು ತಖನ ಆಮಿ. வயசாகும், படிப்பு முடிஞ்சது, வயசானது, யூத் யங், யௌவனா. அப்போது பணம் சம்பாதனை பண்ணணும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சது. வேறவங்களை பார்த்து எனக்கு தெரியாது, இது என் வாழ்க்கை சொல்லலாம். பைத்தியம் பணம் சொன்னா பா 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 பா, ஒரு கடை, 2 கடை, 3 கடை, 8 9 கடை, ஃபேக்ட்ரி, திருப்தி இல்லை, இனிப்பு வேணும், இன்னும் வேணும். அதுக்கு வேண்டி எனக்கு கடுமை நினைவு வந்தது, என்ன கல்யாணம் பண்ணணும் சொல்லி. संसार पाता है ताहार सहित काल क्षय कैनो कत बहु सुत सुता जन्म लभिला मर्मे हैनु हत. இனி குடும்ப வாழ்க்கை, மனைவி, அவள் கூட என் ரொம்ப மதிப்பு உள்ள சமயம். நமக்கு சமயத்தின் மதிப்பு கிடையாது. நாளை பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், அப்படியெல்லாம் 2 விஷயம் இருக்குது சமயத்தின் மதிப்பு சொல்லும்போது. ஒன்று, சொன்ன டைமில் நம்ம இந்த டைம் சொன்னால் அந்த டைமில் அந்த வேலை பண்ணுறது. ரெண்டாவது, வீணா சமயம் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம், வீணா அப்படியெல்லாம். வாழ்க்கையிலே போன சமயம் திரும்பி வராது. அப்போ எந்த மாதிரி நம்ம சமயம் இது பண்ணியிருக்கோம், இது ரொம்ப முக்கியம். அப்போது நிறைய குழந்தைகள் இவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆணு பெண்ணு, எனக்கு அப்படி இருக்கும்போது கூட இதயத்தில் உள்ள ஏதோ ஒரு கஷ்டம் போல இருந்தது. உண்மையா யாருக்கு பகவான் அருளில் போன பெருவில உள்ள சுக்ருதி சொல்லுவோம், அவங்களுக்கு எவ்வளோ சுகம் இருந்தால் ஏதோ ஒரு குறை போல இருக்கும். அந்த குறை இல்லா சொன்னால் அந்த ஜீவனுக்கு பகவானுக்கு கருணை கிடைக்கல சொல்லி. அந்த பகவான் கருணை உள்ளவனு தான் எவ்வளோ சுகத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கான், வாழ்க்கை வாழ்கிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஏதோ குறைய இருக்கு, அந்த ஒரு இது வரும். ಸಂಸಾರಿರ ಭಾರ್ ಬಾಡಿ ದಿನೇ ದಿನೇ ಅಚಲ ಹೈಲ ಗತಿ ವಾರ್ಧಕ್ಯ ಆಸಿಯಾ ಗೆರಿಲಾ ಹಮಾರೆ ಅಸ್ಥಿರ ಹೈಲ ಮತಿ. எப்பவுமே உடம்பு ஒரே போல இருக்குமா? குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள் கூடியாச்சு. தினம் தினம் எவ்வளோ கூடியாச்சுன்னா பண்ண முடியல, அப்படியே ஆச்சு. அதில் திருப்பி ஓல்டேஜ், வயசாயாச்சு. என் மனசு ஒரு மாதிரி ஸ்திரம் இல்லாத போல ஆயிடுச்சு. எவ்வளோ குடும்பம். நம்ம குரு மகாராஜ் ஒரு வாட்டி இது முதல் வாட்டி நான் பார்த்தது, தூத்துக்குடியில் இருக்கோம், கோவிந்ததாசி அவங்க வீட்டில் இருந்தோம். அவருக்கு ஃப்ரெண்டு யாரோ இவருக்கு கொண்டு அறிமுகம் பண்ணாரோ, அவர் போயாச்சு. இந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் வருது, பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தோணும் போல ஒரு 1 hour 2 மணி நேரம் பேசியிருப்பான். மகாராஜ் லேப்டாப்பில் வேலை பண்ணிகிட்ருக்காரு, சொல்லிகிட்ருக்கேன். இப்படி மேலே உட்காந்துருக்காரு, கீழே நான் அங்கே பின்னாடி உட்காந்துருக்கேன். அவள் தன் குடும்ப பிரச்சனைகளை சொல்லிகிட்ருக்கான். என் வீட்டுக்காரர் இப்படி, என் மகன் 10th இருக்கான், படிக்க மாட்டான், அவன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நமக்கு ரொம்ப ஆசை, அவன் என்ன ஆகிடும் தெரியாது, இப்படி 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 3 விஷயந்தான். தன் விஷயம், கணவன், மகன். 9:30 அவங்க சொன்னார், பிரசாதம் ரெடி வாங்க, இல்லை ஏதோ டைம் ஆயாச்சு, அவ்வளோ தெரியும். நைட்டு 9:30 10 ஆயாச்சு. இல்லை நைட்டு சாப்பிட்ட அப்புறம் தான் இது பேச்சு நடந்ததா. மாற சொன்னார், நில்லு சொன்னார். அவளுக்கு திடீர்னு நில்லு சொன்னார். ஒரு ஜீவன்
ஒரு பிரச்சனை சொன்னார். ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை, ஒரு நீ ஒரு பிரச்சனை சொன்னார், நான் ஒரு பிரச்சனை, அவனு உட்காந்துருக்கான், அவனு ஒரு பிரச்சனை, நம்ம எல்லாம் ஒருத்தரும் ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நோய் இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதில் நீ போய் கல்யாணம் பண்ணு. அப்போது ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை ரெண்டாயாச்சு சொன்னார். அப்புறம் ஒரு குழந்தை மகனான பிரச்சனை 3 ஆயிடுச்சு. அதுதான் நான் கல்யாணம் பண்ணலாமா சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை நான் பார்த்தப்ப இது ஒரு வினோதமாக பேசியிருக்காரு, காமெடியாக பேசியிருக்காரு. நம்ம சரியாக யோசனை பண்ணி பாருங்க. நம்மவே ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ இது இருக்கலாம், மானசீகமாக ஏதோ பிரச்சனை இருக்கலாம், உடம்பு வச்சு ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இல்லை நமக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில், இல்லை பணம் வச்சு ஏதோ ஒன்று இருக்குது. ஒருத்தர் சொன்னால் இனி அவர் கல்யாணம் பண்ண, அவர் மனைவிக்கு ஏதோ ஒன்று இருக்குது, இனி குழந்தைகள், இப்படி நம்ம குடும்பம் எவ்வளோ பெருசாவது அவ்வளோ பிரச்சனை கூடுது சொன்ன வந்தது. அப்போ இவர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, நான் நிறைய குழந்தைகள் குடும்பம் பிரச்சனை கூடியாச்சு. சரி, பிரச்சனை கூடும்போது என்ன ஆகுது? மனசு ஸ்திரம் இல்லை, அதில் உடம்பு இனி வயசாகுது. पीड़ाए अस्थिर चिंताए ज्वरित भावे ज्वलित चित्त उपाय ना देखी अंधकारमय ஏகன ஆயாச்சு பீத்த. இப்போ ஏதேதோ நோய்கள் வருது, அதுதான் ஸ்திரம் இல்லை. மனசு உடம்பு, மனசில் கவலை கூடியாச்சு. இதயத்தில் ஒரு மாதிரி உணர்வு தீப்போட்ட போல இருக்கு, ஒரு வழி இல்லாத போல ஆயிருக்கு. இந்த உலகமே இருட்டு போல இருக்கு. அதுக்கு வேண்டி கொஞ்சம் பயமும் வந்தாச்சு வாழ்க்கையில். பாருங்க, கவலை, பயம் இது வந்தாச்சு சொன்னா யார் இருந்தா எங்கே அமைதி இருக்கும்? संसार तटिनी स्रोत नहे शेष मरण निकटे घोर सब समापिया भजीव तोमाए ये आशा विफलमो. இப்போ இந்த சம்சாரம் சொன்னா கடல் கிட்ட நின்னா கரைகள் வந்துடுறதா. இப்போ நம்ம யோசனை பண்ணுவோம், இந்த அலைகள் நிற்கும் போதா நான் குளிக்க போவேன் கடல்ல, முடியுமா? இப்படியே சம்சாரத்தில் இந்த பிரச்சனைகளை முடிஞ்ச அப்புறம் நான் ஜபம் பண்ணுவேன், பக்தி பண்ணுவேன். அது எப்படி முடியும்? உண்மை என்ன? இங்கே பக்திநாத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, சாவு சத்தியம், சாவு வரப்போகுது. அப்போது இவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு வயசில் நினச்சேன் எனக்கு எல்லா கடமைகளும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பக்தி பண்ணுவேன் சொல்லி. கடமைகளே தீராமே இருக்கு, இதுதான் உண்மை. ஏபே சுன பிரபு ஆமி கத்திஹீன பகதி வினோத கே துவ கிருபா வினா சகலி நிராஷா தேக முறை பதாசிரயா. இப்போ சொல்லிட்டு இருக்காரு, ஓ பகவானே, எனக்கு யாரு சரண் இல்லாத போல இருக்கேன், உன் கருணை இல்லாம எனக்கு வேற ஒரு வழி கிடையாது. தயவு செய்து உன் தாமரை பாதத்தில் எனக்கு ஆசிரியம் கொடு. இந்த கீர்த்தனத்தில் என்ன காட்டிட்டு இருக்காரு சொன்னா, எல்லாருமே சாதாரண மக்கள் பார்த்து பேசிட்டு இருக்காரு. நமக்கு அடிமைகளை முடிச்சிட்டு நம்ம பக்தி பண்ணலாம் நினைச்சிருக்கோம், அது எப்பவுமே ஆகாது. பக்தியில சில பேர் அப்படி பண்ணியிருப்பான், பிரபு உங்களுக்கு என்ன தெரியும் பிரபு, நமக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு. எப்போ தெரிஞ்சது அதான் சொல்லிட்டு, சரணாகதி சொன்னா வீடு விட்டிடுங்க, கடமை பண்ணாதுங்க, அப்படி இல்லை. பகவான் கிருஷ்ணருக்கு வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கிருஷ்ணர் தான் பாலனை பண்ணிட்டு இருக்காரு, அது நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். பகவானுக்கு கூட நம்ம கூட பகவான் இருக்காரு சொல்லி, பகவான் கருணை வச்சு பகவான் ஆசிரியத்தில் பகவானுக்கு சமர்ப்பணை பண்ணிட்டு வாழ்க்கை கொண்டு போகிறது. சரணாகதி சொன்னா இதுதான். இங்கே இந்த கீர்த்தனை முடிஞ்சது. ஹரி போல், தண்டோத் பிரணாம்.